உங்களை மாதிரி அயோக்கியனுங்க உண்டியலை கொள்ளையடிச்சு பொழப்பு நடத்துகிறவன் இன்னைக்கு ஊரில் இருக்கிற இந்தியாவிலே இருக்கிற பெரிய வக்கீல்லாம் கூப்பிட்டு வந்து தமிழ்நாடு அரசு பணத்தை பயன்படுத்தி கோயிலுக்கு எதிராக அங்கே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு வாங்குறதுக்கு இவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க. இதை விட அயோக்கியத்தனம் என்ன இருக்குது? கோயிலில் இருக்கிற அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவருக்கு என்ன வேலை? அவர் யார்? அவர் முடிவெடுக்கிறது யார்? கோயில் சார்பாக முடிவெடுக்கிற அதிகாரத்தை அவர் யார் கொடுத்தாங்க? அங்கே இருக்க அறங்காவலர் குழு தீர்மானம் போட்டுட்டா. அப்புறம் எதுக்கு பேடித்தனமா அவன் மத கலவரம் வந்தவங்க? மத கலவரத்தை உருவாக்குறதே இவங்க தானே. மத கலவரம் உருவாக்கணும், அதன் மூலமா ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இதை செஞ்சாங்க. எந்த காரணமும் இல்லை. அவங்க அவதூறு பரப்புவாங்க, எல்லாம் செய்வாங்க. கேட்டால் இம்பீச்மெண்ட் அது சொல்றதுக்கு முன்னே இதை செய்கிற தகுதி நமக்கு இருக்கா? நம்மளால் முடியுமா? நம்மளே கையாளாகாதவன் வெள்ளைக்கூடை பிடிச்சிக்கிட்டு பிரதமர் பின்னால் போகிற ஒரு கரகாட்ட கோஷ்டி நம்ம போய் இதை செய்ய முடியுமான்னு யோசிக்கணும்ல. நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கேவலமான ஆட்சி இதுவரைக்கும் இல்லாத வகையில் இன்னைக்கு தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சு கொண்டு போய் வெளிநாட்டில் பதுக்கிற ஒரு கொள்ளை கும்பலுடைய குடும்ப ஆட்சி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. திமுக திவாலாகி போச்சுங்க. இந்த ஆட்சி ஒழிஞ்சு போச்சு. இந்த ஆட்சி திருப்பி வராது மட்டும் இல்லை, இந்த ஆட்சி போச்சுன்னா இவங்க எல்லாம் சிறையில் தான் இருப்பாங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? ஓகே. திருப்பரங்குன்ற விவகாரம் கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேசு பொருளாக இருக்குது, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ தமிழக அரசு எடுத்த முடிவு சரிதான் நினைக்கிறீங்களா? இல்லை, தமிழக அரசு என்ன முடிவு எடுத்தது? ஓகே, அதாவது சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இங்கே நடக்கக்கூடிய ஒரு சதி திட்டத்தை சக்கர வியூகத்தை அமைச்சு ஸ்டாலின் அவர்கள் தடுத்திருக்காரு அப்படின்னு சேகர் பாபு சொல்றாரு. சேகர் பாபு யார் சொல்றதுக்கு? சேகர் பாபு தமிழ்நாடு அரசினுடைய சார்பாக சொல்றாரா? இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக சொல்றேன்றாரா? இந்து அறநிலையத்துறை அமைச்சர். ஓகே, அதை சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்கு? இந்து அறநிலையத்துறையை பாதுகாக்க வேண்டியது, இந்து அறநிலையத்துறையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியது யாரு? சேகர் பாபு தானே. ஓகே, கண்டிப்பா. இல்ல, அங்க ஒரு சதி திட்டம் நடக்க இருந்துச்சு, அதை முறியடிச்சு. என்ன சதி திட்டம்? நீ அதாவது உங்களை மாதிரி அயோக்கியனுங்க உண்டியலை கொள்ளையடிச்சு பொழப்பு நடத்துறவன் இன்னைக்கு ஊர்ல இருக்கிற இந்தியாவிலே இருக்கிற பெரிய வக்கீல்லாம் கூப்பிட்டு வந்து தமிழ்நாடு அரசு பணத்தை பயன்படுத்தி கோயிலுக்கு எதிராக அங்கே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு வாங்குறதுக்கு இவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க. இதை விட அயோக்கியத்தனம் என்ன இருக்கு? இதை செய்யறதுக்கு தான் ஒரு அறநிலையத்துறை அமைச்சரா? இல்லை, இவ்வளோ வருஷமா ஒரு 100 ஆண்டுகளாக நடத்தப்பட்ட அந்த மரபை மீற வேண்டாம். 100 ஆண்டுகளை இங்கே தானே விளக்கேற்றணும், எதுக்கு தீபத்தூணில் ஏற்றணும்னு கேட்குறாரு. நீங்கள் ஒரு கார்த்திகை தீபம் என்பது தீபங்களின் திருவிழான்னு சொல்லுவாங்க. அந்த ஒளி இப்போ திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் விளக்கு அந்த மலை மேலே அது விளக்கு ஏற்றப்பட்டவுடன் ஒவ்வொரு வீட்லேயும் விளக்கு ஏற்றுறோம், ரோட்டில் விளக்கு ஏற்றுறோம், வாசலில் விளக்கு ஏற்றுறோம். அது அந்த ஒளி எல்லா இடங்களையும் பரவுதுன்றது ஒரு நம்பிக்கை. அந்த ஒளியாக இறைவனை வழிபடுறது. அந்த எங்கேயோ ஒரு இடத்துல ஏற்றுறாங்கன்றது இல்லை, அந்த வெளிச்சம் எல்லா இடங்களுக்கும் தெரியணும். இப்போ ஏன் மலை உச்சியில் ஏற்றுறாங்க? கோயிலுக்குள்ளே ஏற்றலாம்ல. மலை உச்சியில் ஏற சொல்ல அதை பார்த்துட்டு அந்த சுற்று வட்டாரங்களில் இருக்கிறவங்கெல்லாம் தீபம் ஏற்றிட்டாங்க, அதனால் நம்ம ஏற்றுவோன்னு அடுத்து ஏற்றுவாங்க. இது ஒரு என்ன சொல்ல போனால் ஒரு தெய்வீக வழிபாட்டு முறையில் ஒன்று. தமிழர்கள் தொடர்ந்து பாரம்பரியமாக ஒளியை வணங்குற தன்மையும் வழக்கமும் பண்பாட்டு ரீதியாக இருக்குது. அது இறைவனை ஒளி வடிவில் வழிபடுறதுன்றது நம்முடைய கலாச்சாரம். இதில் போய் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு கோயிலில் கூட வச்சுங்க, கோயிலில் இந்த இடத்தில் விளக்கு ஏற்றுவதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன காரணம்னா, அந்த இடத்துல கரை படிஞ்சிடுது, அது நிறைய அந்த இடம் அசுத்தமாகுது, அதனால எங்கேயாவது ஒரு இடத்துல ஏற்றணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கோயிலில் மண்டபத்துக்கு வெளியே ஏற்றுறது யாராவது தடுப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அதை ஒரு அரசாங்கம் தடுதுன்னு அதை வைக்க இல்லாமல் வெளியே வேற சொல்கிறாரு. முதலமைச்சருடைய சாதனையாக சொல்கிறாரு. இந்த முட்டாள்தனத்துக்கு ஒரு சாதனை பட்டியலா? நான் கேட்குறேன், அந்த இடத்தில் விளக்கேற்ற சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லுது. நீ உண்மையிலேயே யோகியனாக இருந்தால் அங்கே ஒரு மத கலவரமோ அல்லது இது சம்பந்தமாக ஏதாவது ஒரு சர்ச்சையோ வரக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா
நீ 1ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்தவொடனே 2ஆம் தேதி போய் மேல்முறையீடு பண்ணியிருக்கணும்ல. திட்டமிட்டு அரசு இந்த விஷயத்த இது திட்டமிட்டு ஒரு அரசாங்கமே தன்னுடைய அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி ஒரு முதலமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர் இவங்க அதிகாரிகளை மிரட்டி, அச்சுறுத்தி, அவர்களை பயமுறுத்தி நீதிமன்றங்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள். அதற்கு பயந்து அவங்க தங்களுடைய கடமையை மறந்திருக்கிறார்கள். ஓகே. இந்த சிறுபான்மையினருடைய வாக்குகளுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது கூட உண்மை இல்லைங்க. இன்றைக்கு விஜய் கட்சி தொடங்கின உடனே சிறுபான்மையினர் வாக்கெல்லாம் அங்கே போயிருச்சு. அவங்க பக்கம் எல்லாரும் போயிட்டாங்க. இன்னைக்கு முஸ்லீம்களையாவது தக்க வைக்கணுன்றதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க. கிறிஸ்டியர் ஓட்டெல்லாம் இந்த விஜய் பக்கம் போயிருச்சு. அங்கே பாதிரிமார்கள் யார் இந்த ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு கூத்தாடின பாதிரியாரெல்லாம் வந்து விஜய் பின்னால் போக ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க உதயநிதி ஸ்டாலின் கிறிஸ்டியன் சொல்லி நம்ப வச்சிட்டு இருந்தாரு. அதை விட ஒரிஜினல் கிறிஸ்டியன் கிடைச்சாருன்னு அவங்க போயிட்டாங்க. அதனால இவங்களுக்கு என்னன்னா முஸ்லீம் ஓட்டை தக்க வைக்கணும். ஆக முஸ்லீம்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க அண்ணன் தம்பியா, இன்னும் சொல்ல போனால் மாமன் மச்சான்ற உறவோடு அங்கே இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாரும் அந்த விளக்கேற்றுறதுக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அது சம்மந்தமாக எந்த கருத்தும் சொல்ல. அவங்க எந்த புகாரும் நீதிமன்றத்தில் கொடுக்கல, காவல் நிலையத்திலும் கொடுக்கல. ஆனால் இவங்க இந்த கோயிலில் இருக்கிற அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவருக்கு என்ன வேலை? அவர் யார்? அவர் முடிவெடுக்கிறது யார்? கோயில் சார்பாக முடிவெடுக்கிற அதிகாரத்தை அவர் யார் கொடுத்தாங்க? அங்கே இருக்க அறங்காவலர் குழு தீர்மானம் போட்டுதா? இவர் யார்? நீ ஒரு தீர்ப்பு கொடுக்குற நீதிபதி மேலேயே ஒரு அவதூறு பரப்புறாங்க. அதாவது இந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு RSS பின்புலத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒரு நீதிபதியவே அவதூறு பரப்புறாங்க அப்படின்னா இது எந்த மாதிரியான அரசியல் அணுகுமுறை அப்படின்னு இருக்குல்ல? அதுதாங்க, அவரை வந்து அவங்க அவதூறு பரப்புவாங்க, எல்லாம் செய்வாங்க. கேட்டால் இம்பீச்மெண்ட் அது சொல்றதுக்கு முன்னே இதை செய்கிற தகுதி நமக்கு இருக்கா? நம்மளால முடியுமா? நம்மளே கையாளாகாதவன் வெள்ளக்கொடை பிடிச்சிக்கிட்டு பிரதமர் பின்னால் போகிற ஒரு கரகாட்ட கோஷ்டி நம்ம போய் இதை செய்ய முடியுமான்னு யோசிக்கணும்ல. முட்டாள்தனமாக எதனா பேசிட்டு டிஆர் பாலு பார்லிமெண்ட்டில் பேசிட்டு அப்புறம் ஏன் இதை வந்து நீக்கின பிறகு கம்முன்னு வராரு? சொல்கிறா இருந்தால் பார்லிமெண்ட்டில் கதறி இருக்க வேணாவா? நான் சரியாக தான் பேசினேன், நான் வந்து நீதிபதியை அவமானப்படுத்தலை, நான் வந்து அவருடைய பேரை சொல்லலை, அவர் வந்து குறை சொல்லலை, நான் சொன்னது சட்டப்படி சரி, அதை வந்து நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்கிறேன். அந்த தைரியம் இல்லாமல் கோழைங்களை போல இவங்க என்னவோ பெரிய வீராதி வீரர் மாதிரி இதே இன்னைக்கு சொல்கிறவங்க. இவங்க தைரியம் இருந்தால் ஒரு அறிக்கை விட வேண்டியதானே? ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட வேண்டியதானே? அவன் இன்னொருத்தர் இருக்கார், அவங்க ராஜேந்திர சோழன், உதயநிதி அப்படியாப்பட்ட வீராதி வீரர் வந்து சொல்ல வேண்டியதானே? நான் வந்து கிறிஸ்டியன், நான் வந்து இங்கே கோயிலில் விளக்கேற்றுறதை அனுமதிக்க மாட்டேன், என் ஆட்சியில் நடக்காது, எங்கள் அப்பா ஆள்ற வரைக்கும் ஏற்ற விட மாட்டேன்னு சொல்கிற யோகியதை இல்லை. அப்புறம் எதுக்கு பேடித்தனமோ அவன் மத கலவரம் வந்து வெங்காயம்? மத கலவரத்தை உருவாக்குறதே இவங்க தானே. மத கலவரம் உருவாகணும், அதன் மூலமாக திமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை, புரட்சி தமிழருடைய எழுச்சியை மழுங்கடிக்கணுன்றதுக்காக ஏதோ ஒரு குழப்பத்தை உருவாக்கி பிஜேபி வந்துடுச்சு, சங்கியும் வந்துட்டாங்க, RSS வந்துடுச்சுன்னு சொல்லி ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இதை செஞ்சாங்க. எந்த காரணமும் இல்லை. நீங்கள் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடுறாங்க. அப்போது அங்கே அரசு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு? 6 மணி வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்கிறாருல்ல. 6 மணி வரைக்கும் டைம் இருக்குன்னு நீதிமன்றத்தை ஏமாத்துறாங்கல்ல. அப்போவே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், எங்கள் அரசாங்கம் முடிவு எடுத்திருக்கு, இதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் நீதிமன்றத்தை சொல்லியிருக்கணும்ல ஒரு யோகியமான அரசாக இருந்தா. இந்த எலெக்ஷனுக்காக வரக்கூடிய இந்த தேர்தலுக்காகவே திட்டமிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து முன்னெடுக்கிறாங்களா திமுக? திட்டமிட்டு இல்லைங்க, திமுக திவாலாகி போச்சுங்க. இந்த ஆட்சி ஒழிஞ்சு போச்சு. இந்த ஆட்சி திருப்பி வராது மட்டும் இல்லை, இந்த ஆட்சி போச்சுன்னா இவங்க எல்லாம் சிறையில் தான் இருப்பாங்க. இந்த கொள்ளை கூட்டம் ஏற்கனவே வேற எதுவும் விஷயங்களை மறைக்கிறதுக்காக ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ். இந்த ஒரு டைவர்ஷனே இல்லைங்க, நீங்க ஒண்ணுமே இல்லை. இந்த அரசாங்கம் ஆட்சியில் இறங்குச்சுன்னா ஸ்டாலினோ இல்லை உதயநிதியோ தமிழ்நாட்டில் இருப்பாங்களா இந்தியாவில் இருப்பாங்களான்னு பாருங்க. அவங்க எப்போவே ஏற்கனவே செட்டில்டு, எல்லாம் துபாயில் செட்டில் ஆகிட்டாங்க. துபாயில் போய் அவங்கள உதயநிதி அவங்களுடைய தேவையானவங்கெல்லாம் கொண்டு போய் அங்கே இப்போ செட்டில் பண்ணிட்டு வந்துட்டார்.
அவங்க சொன்னாங்க கேஆர்எஸ் நடக்குதுன்னா அப்போ அங்கே என்ன பண்ணி வச்சிருப்பாரு? இன்னைக்கு அவங்க வந்து பொழுதுபோக்காக தான் இங்கே வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காங்களே தவிர உதயநிதிக்கு வந்து இருப்பிடம் துபாய் ஆகி போச்சு. இந்த நிலையில இவங்க வந்து இன்னைக்கு உதயநிதினவோ வீராதி வீரன் போல சூராதி சூரன் ஒரு நாட்டில் எதையும் எதிர்கொள்கின்ற மனநிலை இல்லாத ஒருத்தர் இன்னைக்கு வந்து என்னவோ ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் சொல்லி இதே துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து விழுப்புரத்துல ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும் பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து ரொம்ப தரக்குறைவா விமர்சிச்சு தான் பார்க்க முடியுது. ஒரு எதிர்க்கட்சி தலைவரை ஒரு இவ்வளவு தரக்குறைவா விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இப்போ சாதாரணமா தமிழர்களுடைய மரபு வீரம் செறிந்த மரபு. ஒரு போர்க்களத்தில் போனால் கூட தனக்கு சமமான நிகரான தன்னை விட வீரமான ஒருத்தரோட போடுறத பெருமையாக கருதுவோம். இது வந்து ஒரு நாகரிகன்னா என்னன்னே தெரியாத ஒரு சொன்னதை எதையும் செய்யணுன்ற எண்ணம் இல்லாத ஏதோ அவங்க அப்பா முதலமைச்சராக இருக்கிறதுனால இன்னைக்கு உதயநிதி எழுதி வச்சு கொடுக்கறத படிக்கிற அளவுக்காவது மேடைக்கு வராரு. இல்லைன்னா இவருக்கு என்ன தகுதி இருக்கு? இல்ல அதிமுகவுடைய அலுவலகமே வந்து டெல்லியில தான் இருக்கு, அமித்ஷா கிட்ட தான் சரி, இருக்கு. டெல்லியிலனா இருக்கட்டும், கேரளாவிலனா இருக்கட்டும், உனக்கு என்ன பிரச்சனை? அதிமுக எங்க இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? நீ அதிமுகவுல ஒண்ணுமே இல்லை, அதிமுக வந்து எல்லாரும் வந்து வேற கட்சிக்கு போயிட்டாங்க, ஜனங்க ஓட்டு போட மாட்டாங்க, நாங்க வெற்றி பெற மாட்டோம், அதை பத்தி ஏன் அலற? ஏன் நடுங்குற? ஏன் பயப்படுற? ராத்திரியில் தூக்கத்தில் எழுந்தா கூட எடப்பாடி பழனிசாமின்னு ஏன் கதற? நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கேவலமான ஆட்சி இது வரைக்கும் இல்லாத வகையில் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை கொள்ளை அடித்து கொண்டு போய் வெளிநாட்டில் பதுக்கிற ஒரு கொள்ளை கும்பலுடைய குடும்ப ஆட்சி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நாட்டில் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சொன்ன எதையுமே செய்ய முடியல. ஒரு பெண்ணை நம்ம எங்கேயாவது வெளியே அனுப்பிட்டு அவங்க திரும்பி வருவாங்களான்னு பெற்றவங்க வந்து கதறிக்கிட்டு இருக்க ஒரு நிலையில இன்னைக்கு ஆட்சி நடத்துகிற ஒரு கோமாளி கூட்டம் ஒரு டிஜிபி நியமிக்கிறது துப்பு இருக்கா? தமிழ்நாட்டில் எத்தனை நாட்கள் ஆயிடுச்சு? கிட்டத்தட்ட 90 நாட்கள் ஆயிடுச்சு. அதுதாங்க, ஒரு டிஜிபியை நியமிக்கிறதுக்கு அதிகாரப்பூர்வமான டிஜிபியை நியமிக்கலன்னா எப்படி காவல்துறையா செயல்படும்? அவர் கீழே இருக்கிற சுப்பீரியர் ஆபீஸ் எல்லாம் அவர் கீழே கட்டுப்பட்டு நடப்பாங்களா? கண்டிப்பா கிடையாது. ஒரு 10 நாளைக்கு வந்து எஸ்ஐயை கொண்டு போய் டிஜிபி ஆக்கிடுவீங்க, அதுக்கப்புறம் அவரை 10 நாள் கழிச்சு மறுபடியும் அதிமுக மேலேயுமே ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதாவது டிஜிபி நியமனமா இருக்கட்டும், இப்ப சமீபத்துல நேரு மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வச்சாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு பெரிய அளவுல போராட்டமா முன்னெடுக்காம இருக்காங்க அதிமுக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. நீங்க போராட்டம் எதுக்கு நடத்துவாங்க? அரசனுடைய கவனத்தில் கொண்டு வருது. இவங்க தெரிஞ்சே அயோக்கியத்தனம் பண்றவங்க கிட்ட நீங்க அரசு இந்த போராட்டம் நடத்தினா இந்த மீடியா மாஃபியாக்கள் இருக்கு, அந்த மீடியா மாஃபியாக்கள் இதை திசை திருப்பி எழுதுவாங்க. நாட்டில் 1008 பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு அங்கங்கே ஜாதி கலவரம், இந்த ஜாதி ரீதியான வன்கொடுமை, எனக்கு எத்தனையோ பிரச்சனை. எந்த இடத்துலையும் ஒரு பொது அமைதி இல்லை. நீதிமன்றத்து முன்னாலேயே வக்கீலை வெட்டி கொள்றாங்க, நீதிபதி முன்னாலேயே வெட்டி கொள்றாங்க, காவல் நிலையம் முன்னாலேயே வெட்டி கொள்றாங்க, காவலர்கள் குடியிருப்பு முன்னாலே வெட்டி கொள்றாங்க, காவல் நிலையத்தை ஒருத்தன் பூட்டிட்டு சாவி தூக்கிட்டு போறான். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி நடத்திக்கிட்டு இவங்க எப்படி மற்றவங்களை பற்றி நான் என்ன கேட்குறேன், நீ யோகியமான ஆட்சியாக இருந்தால் இந்த ஆட்சி மேலே சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லு, மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லு. இதெல்லாம் எல்லாமே ஒரு புறம் இருந்தாலும் அதிமுக இன்னைக்கு ஆட்சியை பிடிக்க போகுது அப்படின்னா ஏன் அதிமுக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் வேறு கட்சியில போய் சேர்றாங்க? மனோஜ் பாண்டியன் வந்து எங்க கட்சிக்கு வந்திருக்காரு. அதுதான் சொல்றேன், நீங்க சொல்றது அவங்க சொல்றாங்கன்னு கேட்கறதுனால நான் அதை பதில் சொல்றேன். எல்லாரையும் நாங்க தூக்கி போட்ட குப்பைங்க, ஒருத்தரும் அவங்க போல. நாங்க தான் வேணாம், இது லாய்க்கு இல்லை, இதை வச்சிட்டு இருந்தா நம்ம கலங்கப்பட்டுருவோம், இந்த குப்பைகள்லாம் இங்கே தாங்காது, இந்த குப்பைகள் எங்களுக்கு தேவையில்லைன்னு தான் தூக்கி போடுறோம். நீங்கள் எத்தனை முறை வந்து சேர்றதுக்கு முயற்சி பண்ணீங்க? யார்கிட்ட போய் பரிந்துரை பண்ணீங்க? இப்போ இவங்க இவ்வளோ தூரம் பேசுகிறாங்கல்ல, இவங்க என்ன யோகி சிகாமணின்னு சொல்கிறாங்கல்ல, ஏன் செங்கோட்டையன் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தார், அவரை கூப்பிட்டு சேகர் பாபு விட்டு அவர்கிட்ட கெஞ்ச வச்சிங்க? ஏன் சேகர் பாபு ஒரு பின்னாலேயே வந்து ஐயா வாங்கன்னு கூப்பிட்டாங்க? சேகர் பாபு செங்கோட்டையன் அவர்கள்ட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான். ஏங்க சேகர் பாபு சொல்லி தானங்க ரிசல்ட் லெட்டரே கூட இருந்தானங்க கொடுத்தாரு, அது தெரியுமா இல்லையா? அதாவது அது கொடுக்க போறதுக்கு முன்னாடி சந்திச்சுட்டு போனாரு. ஏங்க அதையே செங்கோட்டை என்ன சொன்னாரு?
செங்கோட்டையன் என்ன சொன்னாரு, நான் சேகர் பாபு பார்க்கவே இல்லை, சந்திக்கவே சேகர் இல்ல. பாபுன்னு ஒரு ஆள் இருக்கிறதே எனக்கு தெரியாது, நான் பார்த்ததே இல்லை, போட்டோ காட்டுங்க நான் பார்க்கறேன்னு சொன்னார்ல. சந்திக்கவே இல்லை அப்படின்னு. எவ்வளவு யோகியனுங்க இவனுங்க. கொஞ்சமாவது நேர்மையை பத்தி பேசுற அளவுக்கு யோகியதை இருக்கா, அருகதை இருக்கா? அரசியல்னா ஒரு நேர்மை இருக்கணும். குறைஞ்சபட்சம் முழுமையான உண்மை பேசலைனாலும் ஜனங்களுக்கு நம்மள இந்த விஷயம் ஜனங்களுக்கு தெரியுமே, அதை வந்து சமாளிக்கணுமாவது தெரியணும். பகிரங்கமா செங்கோட்டையன் சொல்றாரு, நான் வந்து சேகர் பாபு பார்க்கவே இல்லை, போட்டோ காட்டுங்கன்னு நிருபர்கிட்ட கேட்டாங்களா இல்லையா? கண்டிப்பா. ஓகே, இப்ப செங்கோட்டையன் அவர்களுடைய இணைவு தாவேகா பின்னாடி தாவேகாவுடைய தலைவரான விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தாவேகாக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே இங்க அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல. சோ நாங்க தான் வந்து இங்க வந்து 2வது இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுறாரு விஜய் அவர்கள். சோ இதன் மூலியமா தாவேகா அதிமுக கூட்டணி ஏற்கனவே வர்ற மாதிரி ஒரு பேச்சுகள் ஏசியங்கள் போயிட்டு இருந்துச்சு. நான் இன்னும் சொல்றேன், தாவேகா அதிமுக கூட்டணி வர மாதிரிலாம் எதுவும் இல்லை. நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் உறுதியான கூட்டணி. மற்ற கட்சி எந்த கட்சியோடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் யாரும் பேச்சுவார்த்தை நடத்தலை. அப்படி ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி யாரோடையும் கூட்டு சேர வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எது செஞ்சாலும் நேர்மையாக தெளிவாக நீங்கள் இதுலேயே பார்த்துக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதுன்றா கூட நாங்கள் உறுதியாக நின்னோம். எவ்வளவு அழுத்தங்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டோம். எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு பொதுச் செயலாளர் என்ன முடிவெடுத்தாரோ அதை வந்து எல்லா தொண்டர்களும் ஏற்றுப்போம். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த திருட்டுத்தனமாக பேசுறது, இந்த கட்சியோட ஒருத்தரை பேச விடுறது, அந்த கட்சியோட ஒரு பேசுகிற விடுறது, அவங்க பின்னால் போய் வீடு வீடாக போய் ஆளுங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது, ஏற்கனவே இருக்கிறவங்களெல்லாம் விட்டு நீமா உனக்கு மந்திரி பதவி தரேன், எம்எல்ஏ தரேன்னு சொல்லிட்டு கூட்டு போய் சேர்க்கறது, இது இப்படிப்பட்ட அவசியம் இல்லை. எங்கள் கட்சியில் இருக்கிறவங்களே வந்து முழுமையாக பயன்படுத்த முடியாத நிலையில் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆயிரக்கணக்கான உழைச்சவங்க, இந்த கட்சிக்கு பாடுபட்டவங்க, தகுதி உள்ளவங்க, இந்த கட்சியை வந்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்தவங்க, கட்சிக்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணவங்க எவ்வளோ பேர் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் பதவி கொண்டு வரணும்னு நினைக்கிறோமே தவிர, இந்த கட்சிகளால் பலன் பெற்றுட்டு அடுத்த திமுகவுக்கு வந்து கண்காணி வேலை செய்கிற துரோகிகளை வந்து நாங்கள் என்றைக்குமே எதிர்பார்த்து இல்லை. அப்படிப்பட்ட துரோகிகள் கண்டெடுக்கப்பட்டால் அது அந்தந்த நேரத்தில் தூக்கி வீசிட்டு தான் இருக்கோம். நாங்கள் யாரையும் பரிதாபம் பார்க்கல, யாரையும் எங்களுக்கு வேணும்னு நாங்கள் வைக்கல. அதனால் இன்றைக்கி கூட நான் சொல்கிறேங்க, நீங்கள் இப்போ கேட்டிங்கல்ல, செங்கோட்டையன் திமுகவினுடைய பி டீம் இன்றைக்கும் சொல்கிறேன், அவர் சும்மா இங்கே நடிச்சிட்டு இருந்தார். இப்போ திமுகவினுடைய கண்காணியாக இன்னைக்கு விஜய்கிட்ட போயிருக்காரு. நீங்க பாருங்க, தேர்தல் நேரத்தில் ஒரு பெரிய திமுகவை பலப்படுத்துறதுக்காக, தாவேகாவை ஒழிக்கிறதுக்காக அவங்க போய் சேர்ந்திருக்காங்க. இப்போ விஜயை வந்து கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு தேர்தல் நேரத்தில் அந்த கட்சியில் ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்குறதுக்கு இவங்க திமுகவால் ஏவப்பட்ட இந்த கண்காணிங்க, இந்த துரோகிங்க இன்னைக்கு வந்து திமுகவில் அடைக்கலம் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டவங்க. அந்த பட்டியலில் தான் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் எல்லாமே திமுகவுக்கு விலை போயிட்டாங்க. அந்த விலை போனவங்க இந்த தேர்தல் வரைக்கும் எடுத்துட்டு அந்த தேர்தல் நேரத்தில் ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கி அதிமுகவில் ஒரு பெரிய பிளவை உண்டாக்கணும்னு பார்த்தாங்க. அதை நாங்கள் விழிப்பாக இருந்து எடப்பாடியார் முறியடிச்சிட்டாரு. இப்போ தாவேக்காவுக்கு போய் படையெடுக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு திமுக வந்து ஒன்றும் பெரிய மிருக பலத்தில் வெற்றி பெறல. அப்போ இந்த இது வந்து ஒரு பெரிய இதுவே கிடையாது. அவங்க அரசு ஊழியர்கள்லாம் அன்னைக்கு திமுக வேலை செஞ்சு ஸ்டாலின் வரணுன்றதுக்காக ஓட்டு போட்டது மட்டும் இல்லாமல், அவங்க குடும்ப ஓட்டு மட்டும் இல்லாமல் திமுக வெற்றி பெறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணாங்க. அதனால் அரசு ஊழியர்லேருந்து, விவசாயிகள்லேருந்து, பொதுமக்கள்லேருந்து, பெண்கள்லேருந்து எல்லாருமே திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவங்க வந்து 1,00,000 இன்னைக்கு போட்டியிடுற இடங்களெல்லாம் டெபாசிட் வாங்குகிற நிலையில் இருக்கிறதுனால திமுகவிலேருந்து பல பேர் போட்டியிடவே இந்த முறையில் தயாராக இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அதிமுகவிலேருந்து நாங்கள் போட்ட தூக்கி வீசின குப்பைகள், கழிவுகள் இதெல்லாம் கொண்டு போய் திமுகவில் சேர்த்து உனக்கு சீட்டு தர, மந்திரி ஆக்கிறாடி. எம்எல்ஏவாக ஆக முடியாது, அப்புறம் மந்திரி ஆகிறது எங்க? அந்த வகையில் தான் மனோஜ் பாண்டியன் போன்றவங்க எல்லாம் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. ஓகே சார், இறுதி ஒரு கேள்வி. அந்த 2026 தேர்தலை ஒட்டி நடக்க இருக்கக்கூடிய இந்த பொதுக்குழுல நிறைய விஷயங்கள் பேசப்படுது, நிறைய புது இணைப்புகள்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பத்திரிகைகள் எழுதுற முடியுதா பார்க்க முடியுது.
ஸோ உங்களுடைய பார்வையில் என்ன எதுவும் ட்விஸ்ட் எதுவும் இருக்கா? இல்லை, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ம், ம். பொதுக்குழு ஆண்டுக்கு ஒரு முறை கூடணும். அது இந்த வழக்கமாக டிசம்பர். டிசம்பரில் கூடும். ஆண்டுக்கு 2 முறை ம். செயற்குழு கூடும், ஒரு முறை வந்து பொதுக்குழு கூடும். அதுதான் இது. பொதுவாக இந்த தேர்தல் வர்றதுனால சில தீர்மானங்கள் எடுக்கப்படும். பொதுச் செயலாளருக்கு சில கடமைகள் அல்லது உரிமைகள் தரப்படும். ஓகே. அது தொடர்பாக தான் இருக்கும். எந்த விதமான கட்சியினுடைய செயல்பாடு மட்டும் இல்லை, அடுத்த தேர்தலை சந்திக்கின்ற கட்சி எந்த வகையான முன்னேற்பாடுகளை செய்யுமோ அதை ஒட்டி தான் பொதுக்குழு தீர்மானங்கள் இருக்கும். ஓகே. மற்றபடி வேற எந்த இதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரியோ இல்லை இந்த ஊடக மாஃபியாக்கள் சொல்கிற மாதிரியோ எந்த வித குழப்பமும் கிடையாது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலமாக இருக்குது, வலிமையாக இருக்குது, உறுதியாக இருக்குது, ஓகே. தலைமையின் கீழ் கட்டுப்பட்டு இருக்கு. எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உதாரணம் நீங்கள் ரொம்ப தூரம் போய் தேட தேவையில்லை. ம், ம். ஒரே உதாரணம், செங்கோட்டையை கட்டுப்பாட்டை மீறி நடந்தார், உடனடியாக நீக்கி அவரை வெளியேற்றுகின்ற துணிச்சல் பொதுச் செயலாளர் இருக்கின்றது மட்டும் இல்லை, இந்த கட்சியில் அதை ஏற்றுக்கிற உறுதி இருக்குன்னா அப்போ இந்த கட்சி கட்டுப்பாடான கட்சி. நீங்கள் செங்கோட்டை எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ அனுபவம் வாய்ந்தவரெல்லாம் இன்றைக்கி விஜயை போலவே ஊடகங்களை சொல்லிகிட்டு இருக்கீங்க, நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு யாராக இருந்தாலும் கட்டுப்பட்டவர்கள் தான். நான் இன்னும் சொல்கிறேன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 72 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்குகின்ற போது அன்றையிலிருந்து இன்று வரை கட்சியினுடைய விசுவாசியாக, கட்சியினுடைய தலைமைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற தொண்டன்ற வகையில் நான் சொல்கிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் நீங்கள் போன ஆட்கள் அத்தனை பேரும் பாருங்கள், இந்த கட்சியால் பலன் அடைந்தவர்கள், இந்த கட்சியினுடைய தொண்டர்களின் உழைப்பை உறிஞ்சி அட்டையாக கொடுத்து திமிரேறி போனவங்க தான் கட்சி விட்டு போயிருக்காங்களே தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தொண்டம் போக மாட்டான். இன்றைக்கி செங்கோட்டையன் போனா செங்கோட்டையன் கைத்தடியே ஒரு 10 பேர் போயிருப்பாங்க. மனோஜ் பாண்டியன் பின்னால் ஒருத்தன் போனானா யாரும் போக மாட்டாங்க. அவங்க டிரைவர் கூட இறக்கி விட்டு வந்துடுவான். அந்த மாதிரி தான் அதிமுகவில் தொண்டர்கள் உள்ள இந்த கட்சி தவிர. அதனால் 2 கோடி தொண்டர்கள் கொண்ட இந்த கட்சியில் தொண்டர்கள் யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க. இந்த தலைவர்கள் பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள் அந்த சொகுசில் அப்படியே மயங்கி போனவங்க, கட்சியோட பதவியும் சுகமும் தேவைன்னு போகிறவங்க தான் இங்கே போனால் பதவி கிடைக்குமா, அங்கே போனால் பதவி கிடைக்குமா, இந்த அலைப்பாயதெல்லாம் இல்லை. எவனுக்காவது விலை போனால் அதை விட சுகம் கிடைக்குமான்னு போகிறவங்க போயிருப்பாங்க. அதனால் அதிமுக எந்த தொண்டனும் போக மாட்டாங்க. அதிமுக அப்படிப்பட்ட கட்சி இல்லை. ஓகே சார், இதுவரை எங்களோட இணைந்து தங்களுக்கு கருத்தில் வந்து ரொம்ப நன்றி சார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.